வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் திமுக நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றுவதாக முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் ஏழைகளுக்கான ஆட்சியை அமைப்போம் என அமித்ஷா உறுதி. நீட் தேர்வு ரத்து, வங்கிக் கணக்கில் மாதம் 6000 ரூபாய் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. தென்னிந்திய மக்களுடன் நாங்களும் இருக்கிறோம் என்பதை காட்டவே வயநாட்டில் போட்டி என ராகுல் காந்தி விளக்கம். வருமான வரித்துறை சோதனையால் திமுகவின் போலி முகத்திரை கிழிக்கப்பட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் ஆவேசம். தேமுதிக மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்பது துரைமுருகனுக்கு புரிந்திருக்கும் எனவும் காட்டம். வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அதிமுக வலியுறுத்தல். தேனியில் தினகரன் ஆட்கள் தில்லுமுள்ளு செய்து வருவதாகவும் தேர்தல் அதிகாரியிடம் புகார். திரைப்பட இயக்குநர் மகேந்திரன் உடலுக்கு திரைத்துறையினர் மலர் அஞ்சலி. மாற்றத்தையும் யதார்த்தத்தையும் தமிழ் சினிமாவுக்கு தந்தவர் என புகழாரம். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் திமுக நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தூத்துக்குடி எட்டயாபுரம் ரோட்டில் உள்ள சங்கரபேரி மைதானத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தூத்துக்குடி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா பிரச்சாரம் செய்தார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனில் தகுதி வாய்ந்தவர் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று கூறினார். வலிமையான ஆட்சியை தரக்கூடியவர் பிரதமர் மோடி என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, நாடு வளம் பெற மோடியே மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. 130 கோடி மக்கள் கொண்ட ஜனநாயக நாட்டிலே ஒரு வலிமையான தலைமை மிக முக்கியம். வலிமையான தலைமை, நிலையான ஆட்சி, இது ரெண்டும் கொடுக்கக்கூடிய ஒருவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான் நிலையான ஆட்சி தருவார், வலிமையான பாரதத்தை உருவாக்குவார். ஆகவே நாடு வளம் பெற, நாடு செழிக்க மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிங்க. நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகவே அப்படி நாடு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தகுதி வாய்ந்த தலைவர் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆகவே தகுதியான, வலிமையான, உறுதியான முடிவெடுக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தால் நாடு வளம் பெறும், செழிக்கும். இதனைத் தொடர்ந்து சில துரோகிகள் செய்த சதித்திட்டத்தின் காரணமாகவே இடைத்தேர்தலை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் பழனிசாமி, இடைத்தேர்தலில் சதிகாரர்களை வீழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று தெரிவித்தார். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்திற்கு திமுக தான் அனுமதி வழங்கியதாக குற்றம் சாட்டிய அவர், திமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடியிருக்கலாம், ஆனால் இந்த விவகாரத்தில் திமுக நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றுவதாகவும் கூறினார். அதிமுக அரசுதான் ஸ்டெர்லைட் ஆலையை மூடியதாக கூறிய அவர், ஓட்டுக்காக திமுக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகின்றது. இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி வந்தது என்று நன்றாக உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வேண்டுமென்றே சில துரோகிகள் செய்த சதியின் காரணமாக இந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இதற்கு ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 243 ஏக்கர் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன். அன்றைய தினம் தொழில்துறை அமைச்சராக இருந்தது ஸ்டாலின். அந்த இரண்டாவது விரிவாக்குவதற்கு நிலம் வழங்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தொழில்துறை அமைச்சராக இருந்தால் மு.க. ஸ்டாலின். இப்படி இந்த தொழிற்சாலை விரிவாக்குவதற்கு துணை நின்றுவிட்டு
எங்கள் மீது இப்பொழுது பழி சுமத்திக் கொண்டிருக்கின்றார். இதனையடுத்து பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 2 வீரர்கள் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். பாகிஸ்தான் பிடியில் இருந்து மீட்கப்பட்ட அபிநந்தன் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்று கூறிய அவர், மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் மத்தியில் ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியை அமைப்போம் என்றும் தெரிவித்தார். கனிமொழி, ராசா உள்ளிட்ட ஊழல்வாதிகள் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமித்ஷா, மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியினரை வீழ்த்தி பாஜக மகத்தான வெற்றி பெறும் எனவும், தமிழகத்தில் 30 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மருத்துவ படிப்பில் சேர நீட் எனப்படும் பொது நுழைவுத் தேர்வை எதிர்க்கும் மாநிலங்களில் முழுமையாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை ஒட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 54 பக்கங்கள் கொண்ட காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி இன்று காலை வெளியிட்டார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, முன்னாள் அமைச்சர்கள் ப. சிதம்பரம், கே. அந்தோணி ஆகியோர் முன்னிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று வெளியிட்ட அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எனவும், தமிழகத்தில் மட்டுமில்லை, எந்தெந்த மாநிலங்களில் நீட் தேர்வு எதிர்க்கப்படுகிறதோ அந்த மாநிலங்களில் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படும் எனவும், அதற்கு மாற்றாக மாநில அளவில் தேர்வு நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய் திட்டத்தில் குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 6000 ரூபாய் செலுத்தப்படும் எனவும், விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் எனவும் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் எனவும், 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவில் வறுமை ஒழிக்கப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. 2020க்குள் இந்தியாவில் காலியாக உள்ள 20 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும், பள்ளிக்கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படும் எனவும், இலங்கையுடனான மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் உள்ளிட்ட முக்கிய அம்சங்களும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மத்திய பாஜக அரசு தென்னிந்தியாவை புறக்கணிப்பதால் கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் கருத்தை கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரித்துள்ளதாகவும், பொய் என்பது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லை என்றும் தெரிவித்தார். செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மட்டுமே தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் ராகுல் காந்தி கூறினார். தென்னிந்தியாவை மத்திய பாஜக அரசு புறக்கணித்து விட்டதாக அம்மாநில மக்கள் நினைப்பதால் தென்னிந்தியாவில் போட்டியிடுவதாக கூறிய ராகுல் காந்தி, தென்னிந்திய மக்களுடன் நான் இருக்கிறேன் என்பதை காட்டவே தென்னிந்தியாவில் போட்டியிடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ரஃபேல் ஒப்பந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். A very strong feeling in South India that they are not being carried by the current government. South India feels hostility from Mr. Narendra Modi. They feel that they are not being included in the decisions of this country. So I wanted to send a message to South India that we are with you and I am standing with you. கோடிக்கணக்கில் பணம் கைப்பற்றப்பட்டதன் மூலம் திமுகவின் போலி முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளதாக தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 40 தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று கூறினார். அறையிலும் சிமெண்ட் ஆலைகளிலும் கல்லூரிகளிலும் இன்னைக்கு தோண்ட புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ரெய்டு ஸ்டில் கோயிங் ஆன். இன்னும் எத்தனை கோடி பிடிபட போகிறது அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே எந்த கணக்கும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இங்கே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதோ ரொம்ப அவங்கெல்லாம் யோகியர்கள் மாதிரியே இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யோகியர்கள் மாதிரி பேசினவர்களுடைய சாயம் இன்னைக்கு வெளுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை அசிங்கப்படுத்தணும்னு தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் நடத்திய நாடகம் இன்னைக்கு அவருக்கே திருப்பி வினையாக போய் முடிஞ்சிருக்குது. தேமுதிகவையும் சரி, கேப்டனையும் தொட்டவர்களுடைய வரலாறு இதுவரைக்கும் இதுதான் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சான்றாக தான் இதை நான் பார்க்கிறேன். வேலூர் தொகுதி திமுக வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய கோரி
தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 27ஆம் தேதி வேலூரில் திமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் வீடு, திமுக சார்பில் வேலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் அவரது மகன் கதிர் ஆனந்தன் வீடு, பொறியியற் கல்லூரி மற்றும் பள்ளிக்கூடத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வீட்டில் சாக்கு மூட்டைகளிலும் அட்டை பெட்டிகளிலும் புத்தம் புதிய 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பணக்கட்டுகளில் வார்டு எண், வாக்குச்சாவடி, பகுதியின் பெயர் ஆகியவை எழுதப்பட்டு இருந்தன. வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக அவ்வாறு எழுதப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்துக்கு எதிராக அதிமுக தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் கதிர் ஆனந்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அதிமுக தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொளுத்தும் வெயிலில் நீதிமன்ற தீர்ப்பை மீறி பொதுக்கூட்டங்கள் நடத்தி வரும் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தேனியில் பரிசு பொருட்கள் சின்னத்தில் வைத்து வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதை தடை செய்ய வேண்டும் எனவும் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே வேலூரிலே போட்டியிடக்கூடிய திரு கதிர் ஆனந்த் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். கடந்த 10 தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களானது கடும் வெயிலிலே பொதுமக்கள் மிகவும் சிரமப்படக்கூடிய வகையிலே அந்த பொதுக்கூட்டங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் திரு ஸ்டாலின் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுவை கொடுத்திருக்கிறேன். திரு தினகரன் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் பரிசு பெட்டி பொது சின்னமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிசு பெட்டி போல ஒரு பெட்டியை செய்து அதற்குள்ளாக பரிசு பொருட்களை வைத்து அவர் கொடுத்திருக்கிறார். அது தேனி பாராளுமன்ற தொகுதியிலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. 6 மனுக்களையும் தலைமை தேர்தல் அதிகாரி பெற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். சிறுபான்மையினரையும் தமிழக மக்களையும் குழப்புவதற்காக திமுகவினர் தவறான பிரச்சாரம் செய்வதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்தார். ஈரோடு தொகுதி அமமுக வேட்பாளர் செந்தில்குமாருக்கு ஆதரவாக ஈரோட்டின் பல்வேறு பகுதிகளில் தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர் 18 தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக 8 தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை என்றால் எடப்பாடி தலைமையிலான அரசு கவிழ்ந்துவிடும் என்று கூறினார். மத்திய அரசின் கைக்கூலியாக மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய தினகரன், ஜெயலலிதாவை எதிர்த்தவர்கள் அவருக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என நீதிமன்றம் சென்றவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளதாக சாடினார். இதன் மூலம் ஜெயலலிதாவுக்கு எடப்பாடி துரோகம் செய்துள்ளதாக கூறிய தினகரன், இந்த துரோகிகளின் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதுபோல மேற்கு மண்டலத்திலே உயர்மின் கோபுரங்கள் அமைக்கிறேன் என்று விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் பால்படுத்துகிறார்கள். கேட்டால் மத்திய அரசாங்கத்தின் திட்டம். ஆமாம், மத்திய அரசாங்கத்திற்கு கைகூலிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கழகத்தின் தொண்டர்களுக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள். அம்மாவின் நினைவிடம் கட்டக்கூடாது, அம்மாவின் நினைவிடத்திலே நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று நீதிமன்றம் வரை சென்றவர்களோடு அதுபோல பொள்ளாச்சி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சி மகேந்திரன் திருப்பூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சி மகேந்திரன் போட்டியிடுகிறார். அதற்காக அவர் பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள முக்கோணம், சடையபாளையம், கணபதிபாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் தேமுதிக வேட்பாளர் சுதீஷை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் தேமுதிக கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் எல் கே சுதீஷை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் வாக்கு சேகரித்தார். மக்கள் மத்தியில் பேசிய அவர், இந்தியாவின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்த நிலையில் அதை முறியடித்து முற்றுப்புள்ளி வைத்த பெருமை மோடியையே சாரும் என கூறி வாக்கு சேகரித்தார். இந்திய அரசு, தமிழக அரசு இதனுடைய ஒத்த கருத்தான செயல்பாடு வரும் நாட்களிலே தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளம். வரும் 5 ஆண்டுகளிலே உயர்த்தி தமிழகத்தினுடைய முதல் மாவட்டமாக, முதல் தொகுதியாக ஆக்க வேண்டிய கடமை பணி சதீஷுக்கு உண்டு. அதை மிக உயர்ந்த முறையிலே சிறப்பாக அதிமுகவினுடைய துணையோடு, கூட்டணி கட்சியினுடைய துணையோடு அவர்கள் உறுதியோடு செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.
கை சின்னம் அல்லது தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுபவர்கள் மரபணுவை சோதிக்க வேண்டும் என வாக்காளர்களை விமர்சித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு வீரப்பஞ்சத்திரம் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய சீமான், ஆட்சியில் உள்ளவர்கள் தோண்டுங்கள் என்று சொன்னால் மூடுகிறார்கள், தோண்டாதீர்கள் என்று சொன்னால் தோண்டுகிறார்கள் என விமர்சனம் செய்தார். சாலையில் செல்பவர்களிடம் பணத்தை பறிக்கும் அதிகாரிகளின் பறக்கும் படையே பணத்தை பறிக்கும் படை என சாடிய சீமான், மானத்தமிழன் யாராவது கை சின்னத்துக்கோ தாமரை சின்னத்துக்கோ ஓட்டு போட்டால் அவர்களுடைய மரபணுவை சோதிக்க வேண்டும் என வாக்காளர்களை கேவலமாகவும் சீமான் விமர்சித்தார். யார் தலைமையில் இருக்குது? ஓபிசி, இபிஎஸ், ஜெயலலிதா ரெட்டாளங்கிறது அங்கே ஓட்டு. இந்த மரமுறை நிறைய ரெட்டாள இருக்கு, வந்து போட்டு விட்டு போறியா மடப்பட போட்டு விட்டு போறியா? சின்னம் பார்த்து வாக்கு செலுத்துவோம் நல்ல அறிஞன், நல்ல எண்ணம் பார்த்து வாக்கு செலுத்துவோம் தான், அவன் தான் அறிவுள்ளவன். சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட வரகூர்பேட்டை, சிவபுரி, பெராம்பட்டு, வேளக்குடி, கடவாச்சேரி உள்ளிட்ட இடங்களில் திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று பானை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார். என்னை மிக இலகுவாக எளிதாக தொடர்பு கொள்ள முடியும். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காலத்திலும் சரி, இல்லாத காலத்திலும் சரி, ஒரு நாளைக்கு 500 பேருக்கு மேற்பட்டவர்களை சந்திக்கக்கூடியவன். இந்த முறையும் வெற்றி பெற்றால் எந்த நேரத்திலும் இலகுவாக என்னை சந்திக்க இயலும், என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்கிற வாக்குறுதியை இந்த நேரத்தில் வழங்கி எனக்கென ஒதுக்கப்பட்டிருக்கிற பானை சின்னத்திலே பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மதுரையில் சிஐடியு சங்கத்தைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் பணியாளர்கள் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியனுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். மதுரையில் சிஐடியு சங்கத்தைச் சேர்ந்த சுமை தூக்கும் பணியாளர் 300க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் செல்லூர் ராஜுவை நேரில் சந்தித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியனுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு, மார்க்சிஸ்ட் கட்சி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு கூட்டணி அமைப்பதை அக்கட்சியினர் விரும்பவில்லை என கூறினார். இதன் காரணமாகவே கம்யூனிஸ்ட் அமைப்பினர் எங்களுக்கு ஆதரவு அளித்துள்ளனர் எனவும் கூறினார். மாநிலத்துக்கு மாநிலம் கொள்கை மாறுபாடோடு இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கு ஒரு கொள்கை, கேரளாவில் ஒரு கொள்கை, மேற்கு வங்காளத்தில் ஒரு கொள்கை, இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு இருப்பதை இன்னைக்கு உண்மையான தோழர்கள் யார் விரும்பவில்லை என்பதுதான் இது காட்டுகிறது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற உண்மையான தோழர்கள் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயல்பாடுகளை இன்றைக்கு கண்டித்து நாங்கள் செல்கிற இடங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக இல்லை என்றால் ஏன் திருமாவளவன் மற்றும் வீரமணியை ஸ்டாலின் கண்டிக்கவில்லை என பாஜக மாநில செயலாளர் KT ராகவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பணம் பட்டுவாடா குறித்து யார் வேண்டுமானாலும் தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கலாம் என்று கூறினார். அல்லது திருமாவளவனை ஏன் கண்டிக்க மறுக்கிறீர்கள்? ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. இது போன்ற புகார்கள் வந்தால் தேர்தல் கமிஷன்கிட்ட சொல்லலாம். தேர்தல் கமிஷன் இதில் பல இடங்களில் இந்த மாதிரி கண்காணிப்புக்காக பறக்கும் படை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் கூட அப்சர்வர்ஸ் இருக்கிறாங்க. இது நாங்களும் கூட பல புகார்கள் கொடுத்துருக்கோம், அவங்களும் கூட கொடுக்கலாம். தேர்தல் கமிஷன் அதை நடவடிக்கை எடுக்கணும்னா எடுக்கணும். எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதாவது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனாக நடக்க வேண்டியது தான் நடக்கணுங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய எதிர்பார்ப்பு. சென்னையில் உரிய ஆவணங்களின்றி ஆந்திரா கொண்டு செல்ல முயன்ற 132 கிலோ தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தியாகராய நகர் பசுல்லா சாலையில்
பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 வேன்களில் உரிய ஆவணங்களின்றி 39.6 கோடி மதிப்புள்ள 132 கிலோ தங்க நகைகள் இருந்தன. அவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நகை கொண்டு வந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். அதில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பிரபல நகைக்கடையில் இருந்து கொண்டு செல்ல முயன்றது என தெரியவந்தது. பறிமுதல் செய்த நகைகளை சைதாப்பேட்டை அரசு துணை கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். சிவகங்கையில் பறக்கும் படை தணிக்கையில் 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே உள்ள நல்லங்குடியில் திருவாடானை தாலுகா திணைக்காத்தான் வயலைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்தார். அந்த காரை தேர்தல் பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணம் இன்றி 20 லட்சம் ரூபாய் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த தொகைக்கும் பறக்கும் படையினர் அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 95,000 ரொக்கம் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் விதிமுறைகள் படி 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய கணக்கு இல்லாமல் எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை மாவட்டம் டவுன் பகுதியில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தென்காசியிலிருந்து வந்த காரை தடுத்து சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி 95,000 ரொக்கம் கொண்டு சென்றது தெரியவந்தது. இதனையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கார் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் அருகே கொடுத்த கடன் திரும்பி வராத விரக்தியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் கருங்கல்பட்டியைச் சேர்ந்தவர் சிவராமன். இவர் மனைவி புஷ்பா மற்றும் மகன் பாபு ஆகியோருடன் வசித்து வந்தார். மகன் பாபு மன வளர்ச்சி குன்றியவராவார். இந்த நிலையில் சிவராமன் தெரிந்த நபர்களுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்து அதன் மூலம் குடும்பம் நடத்தி வந்துள்ளார். அவரிடம் கடனை வாங்கியவர்கள் திருப்பி தராததால் வறுமையில் வாடி வந்துள்ளனர். இதனால் விரக்தியில் மனமுடைந்த சிவராமன் மனைவி மற்றும் மகனுடன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்த காவல்துறையினர் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்ற பியானோ இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரம் அவருடைய உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அமெரிக்காவில் நடைபெற்ற இசை போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் லிடியன் நாதஸ்வரம் கலந்து கொண்டு பியானோ வாசித்து வெற்றி பெற்றார். இவரின் இசை திறமைக்கு மாபெரும் அங்கீகாரம் வழங்கிய அமெரிக்கா $1 மில்லியன் பரிசு வழங்கி கௌரவித்தது. இந்நிலையில் கோபாலபுரத்தில் உள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்ற லிடியன் நாதஸ்வரம் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதுடன் இசை அஞ்சலியும் செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் பெற்ற வெற்றியை கருணாநிதிக்கு சமர்ப்பித்து ஆசி பெற்றதாக கூறினார். அங்கிள் என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ அங்கிளை பார்த்ததில் எல்லாரையும் பார்த்ததுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கலைஞர் அங்கிளோட வீட்டில் வந்து நான் பியானோ வாசித்தேன். நான் இப்போ வாசித்தேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் முன்னாடி வாசிக்க. தமிழ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நல்லா லிரிக்ஸ் எழுதுன்னு எனக்கு மூணில் போயிட்டு பியானோ வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. பீத்தோவன் கம்போஸ் பண்ண மூன்லைட் சொனாட்டான்னு ஒரு பீஸ் வந்துட்டு மூணில் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.